டயட்னாலே டேஸ்ட் இல்லாத சாப்பாடு தானா? யாருங்க சொன்னது? இந்த ராகி இடியாப்பம் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு பவுல்ல 1 கிளாஸ் அரிசி மாவு, 1 1/2 கிளாஸ் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில ஏன் நான் அரிசி மாவ ஆட் பண்ணியிருக்கேன்னா, இடியாப்பம் பிழியும்போது நல்லா நூல் நூலா கிடைக்கும். அதுக்காக தான். இதில வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்க ராகி மாவு மட்டும் வச்சு பண்ணும்போது, உங்களுக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இடியாப்பம் கொஞ்சம் ரஃப்பாவும் இருக்கும். அரிசி மாவும் நீங்க ஆட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாவ அப்படியே அச்சுல வச்சு, நல்லா சாஃப்ட்டா பிழிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிரும். இந்த சுட சுட ராகி இடியாப்பம், அதுக்கு மேல சொதி குழம்பு, ஆஹா! அப்படி இருக்குங்க. இன்னைக்கு நைட் உங்க வீட்ல இதான் டின்னர். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்லயும் இத ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட்டாவே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு இந்த ரீல ஷேர் பண்ணிட்டு, மோர் குக்கிங் ரெசிபீஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.